Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சப்குவரிஸ். சப்குவரிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு குவரிக்குள்ளே இன்னொரு குவரிஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம சப்குவரிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு query இருக்கும், அதுக்குள்ளே ஒரு query. இப்போ வந்து 2-3 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கும் போது ஒரே queryயில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம சப்குவரிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு queryக்குள்ளே இன்னொரு queryயை இன்பில்ட் பண்ணி நம்ம கொடுப்போம், அதுதான் சப்குவரிஸ். ஸோ சப்குவரிஸ்ன்றது query within a query அப்படிங்கிறத டெஃபினிஷன். சப்குவரிஸ் அப்படின்னா query within a query. நெக்ஸ்ட் இன்னர் query will be executed first and then outer queries. இப்போ வந்து ஒரு இப்போ 2 queries இருக்குன்னு சொல்லிட்டோம், ஓகேவா? இப்போ வந்து இங்கே ஒரு query இருக்கு அப்படின்னா query within another query இப்படி இருக்கு. 2 query இந்த queryக்குள்ள இன்னொரு queries இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னர் queries will be executed first. எது வந்து பிராக்கெட்குள்ள அதாவது இன்னர் queryயா இருக்கோ அந்த queryயை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அவுட்டர் queryயை வெளியில் இருக்க queryயை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னர் queries will be executed and then outer queries will be executed. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா the outer and inner queries are connected by any one of the following operators. இப்போ இந்த query outer query ஒன்று இருக்குது, இன்னர் query ஒன்று இருக்குது இல்லையா? 2 queries நம்ம அட் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் சப் queriesங்கிற கான்செப்ட் வரும். அப்போ இந்த 2 queriesமே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா? கனெக்டிங் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ query ப்ராக்கெட்குள்ளே இன்னொரு query சப் query இருக்குது. இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 queryமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனி, ஆல், இன், நாட் இன் அப்படிங்கிற queries தான். எனி அப்படிங்கிறது வந்து ஏதாவது கண்டிஷன் இந்த queryயில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ அந்த queries-ஐ கம்பைன் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி இதில் இருக்க query இந்த queryயில் இருக்க எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இந்த queryயில் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கண்டிஷனை பாசிபிளா அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நாட் இன்னும் போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும் போது டேட்டாஸை ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம வந்து இங்கே நடுவில் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இந்த queryக்கு ஒரு queryக்கும் அவுட்டர் query இதுதான் அவுட்டர் query, இது வந்து இன்னர் query. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர் வந்து ஆல், இன், நாட் இன், எனி. இந்த 4 ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டரை இந்த 2 queryக்கு நடுவில் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபார்ம் தான் நான் எழுதியிருக்கேன். ஜென்ரல் ஃபார்ம்ன்ற சென்ஸ் என்னென்னா அவுட்டர் query ஃபஸ்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர், ப்ராக்கெட்குள்ளே இன்னர் query, செமிகோலன், கம்பல்சரி எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம்ன்றது சென்ஸ் சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இன். இங்கே பார்த்தோம்னா இன் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டர், இது வந்து ஆப்ரேட்டர். இங்கே நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்மளோட அவுட்டர் query. ஓகேவா? இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னர் queryன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அவுட்டர் query நடுவில் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து இன்னர் query. ப்ராக்கெட்குள்ளே தான் எப்போவுமே இன்னர் queryயை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்னர் queryயில் என்ன கொடுத்துருக்கோம்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தென் 10,000 கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த queryயில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் ஆகணும். எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகிற டிபார்ட்மெண்ட் ஐடியோட சேலரிஸ் வந்து கிரேட்டர் தென் 10,000 இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அவுட்புட்டில் ஃபெச் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். இது ரிலேட்டடான நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம், ஓகே? ஸோ நம்ம வந்து சப் queriesனா என்னன்னு பார்த்தோம். ஒரு queryக்குள்ளே இன்னொரு queryயை இன்பில்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் சப் queriesன்னு பார்த்தோம். அவுட்டர் queries, இன்னர் queriesன்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்பாக பிரிப்போம். அவுட்டர் queries அப்படிங்கிறது வந்து query that are outside
அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ராக்கெட்குள்ளே இன்னர் குவரிஸை எழுதுவோம். இதுதான் வந்து இங்கே இருக்க குவரியை தான் நம்ம வந்து இன்னர் குவரிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அவுட்டர் குவரியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மெயின் குவரின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னர் குவரியஸ் இதை வந்து சப்குவரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து சப்குவரிஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதில் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். இன்னா, ஆல், எனி, நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸுமே வந்து சப்குவரிஸில் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சப்குவரிஸில் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்சர்ட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே சப்குவரிஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். So subqueries can be used with the select, insert, update and delete statement along with the operators like equal to, less than, greater than, equal to, less than, equal to, in, any, etc. So இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் insert, update, delete, select statement இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டோடய நம்ம வந்து சப்குவரிஸை ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். select name from employee where salary greater than. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல் யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரேட்டர் தென் இங்கே வந்து இதை வந்து நம்ம சப்குவரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குவரியை சேலரி அப்படிங்கிற வரைக்கும், செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி அப்படிங்கிறது வரைக்கும் இது வந்து என்னன்னா மெயின் குவரி. இது வந்து பிராக்கெட்குள்ளே இருக்கிறது சப்குவரிஸ்ன்னு சொல்லுவோம். சப்குவரியில் என்ன இருக்குன்னா செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் இ நேம் ஈக்குவல் டு ராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்குவரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நார்மலாக ஒரு குவரி எக்ஸிக்யூஷன், சப்குவரி எக்ஸிக்யூஷன் போது இன்னர் குவரிஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட், அதாவது சப்குவரிஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட், ஆஃப்டர் தட் ஒன்லி வி கேன் எக்ஸிக்யூட் மெயின் குவரிஸ். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து சப்குவரிஸை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் ஈக்குவல் டு ராம் அப்படின்னு சொல்லியாச்சு. ராம் அப்படிங்கிற நேம்ல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸோட இன்ஃபர்மேஷனுமே நம்ம எடுத்து சேலரி அப்படிங்கிற காலம் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தென் ராம்னு சொல்லியிருக்கோம். சேலரி வந்து கிரேட்டர் தென் ராமா இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய நேம்ஸை மட்டும் ஃபெச் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்டே நம்ம வந்து ராமோட சேலரி கம்பேர் பண்ணி சேலரியை நம்ம ஃபெச் பண்ணிட்டோம். ராமோட சேலரியை மட்டும் ஃபெச் பண்ணிட்டோம். அந்த சேலரியை எடுத்து அதோட கம்பேர் பண்றோம். ஓகேவா? இதோட அவுட்புட்டை வச்சு தான் ஃபர்ஸ்ட் மெயின் குவரியை எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின் குவரி எக்ஸிக்யூஷன் வந்து அவுட்புட், இதோட அவுட்புட்டை வச்சு தான். இப்போ ராமோட இன்ஃபர்மேஷன்ஸ், ராமோட சேலரி நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த சேலரி கிரேட்டர் தென்னா இருக்கா, எம்ப்ளாயீஸோட சேலரியோட கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயீஸோட நேமை மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்டா இந்த சப்குவரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா சப்குவரிஸ் மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித் இன் த பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்குவரிஸ் எப்பவுமே நம்ம வந்து வெளியில் இருக்கிறத அவுட்டர் குவரிஸை மெயின் குவரிஸ்ன்னு சொல்லியிருந்தோம், உள்ள இருக்க குவரிஸை சப்குவரிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்குவரிஸ் எப்பவுமே பேரந்தசிஸோட தான் இருக்கணும். அதாவது இந்த பேரந்தசிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சப்குவரிஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் இன் த சென்ஸ் சப்குவரிஸை இந்த பேரந்தசிஸ்குள்ளே தான் நம்ம எழுதணும். மெயின் queries, அதாவது outer queries வெளியில இருக்கும். An order by command cannot be used in subquery, although the main query can use an order by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா order by அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, ascending இல்லை descending அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டர் பை இருக்கு, ascending descending. நம்ம ஆர்டர் பை வெறும் ஆர்டர் பைன்னு கொடுத்தோம்னா அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்கும். ஆர்டர் பை டிசெண்டிங் இல்லை அசெண்டிங் மென்ஷன் பண்ணாதான் அந்த ஆர்டரில் எடுத்துக்கும். நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறும் ஆர்டர் பைன்னு கொடுத்தா அசெண்டிங்கில் டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கும். நம்ம பார்த்துருக்கோம். அதுவே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பை கமெண்ட்டை வந்து எங்கேயுமே எப்போவுமே வந்து சப்குவரிக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. சப்குவரின்னும் போது என்டையர் குவரி கிடையாது, இந்த பேரந்தசிஸ்குள்ள மட்டும் ஆர்டர் பையை யூஸ் பண்ண முடியாது. அதாங்க அந்த செகண்ட் ரூல். And order by command cannot be used in subquery அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த சப்குவரி இந்த parenthesisக்குள்ள நான் எழுதுற queryல மட்டும் order by அப்படிங்கிற கிளாஸை நான் யூஸ் பண்ண முடியாது. Although the main query can use the order by ன்னு சொல்லிருக்காங்க. அதே இந்த outer query இதெல்லாம் நான் வந்து main queryன்னு சொல்றேன். இதுல வந்து order by நான் யூஸ் பண்ணலாம்.
ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற கேட்கறதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸ்டேட் வெதர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்டர் பை கமெண்ட் வந்து இன்னர் கொரியில எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அவுட்டர் கொரியில மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், குரூப் பை கமெண்ட் கேன் பி யூஸ்டு டு பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன் as ஆர்டர் பை இன் சப் கொரிஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த சப் கொரிஸ்ல ஆர்டர் பை நாட் பாசிபிள்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன வருதுன்னு பார்த்தோம்னா குரூப் பை. குரூப் பை queries, குரூப் பை கிளாஸை வந்து இந்த சப் கொரியில நான் யூஸ் பண்ணலாம். ஆர்டர் பை கிளாஸை நான் யூஸ் பண்ணக்கூடாது சப் கொரியில. ஆர்டர் பை கிளாஸை நான் மெயின் கொரியில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சப் கொரியில ஆர்டர் பை கிளாஸை நான் யூஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குரூப் பை கிளாஸை யூஸ் பண்ணலாம். அதுதான் group by command can be used to perform the same function as order by and subquery ன்னு சொல்லிருக்கோம். ஓகே, fourth rule என்னன்னு பார்த்திருக்கோம்னா subquery that return more than one row can only be used with multiple value operators such as in operator அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ரோக்கு மேலே டேட்டாஸை நான் ஃபெச் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ என்ன பண்ணுவோம்னா இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. subquery that returns more than one row can be only used with multiple value operators such as in operator ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இன்னும் ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. சப்கொரிஸ்க்கு இன்னும் 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பேரந்தசிஸ்குள்ள சப்கொரிஸை எக்ஸிக்யூட் பண்ணணும், சப்கொரிஸை நம்ம எழுதணும் பேரந்தசிஸ்குள்ள. சப்கொரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரிய சப்கொரின்னு சொல்லுவோம். இதை சப்கொரின்னு சொல்லுவோம், இதை வந்து மெயின் கொரினும். அவுட்டர் கொரிய மெயின் கொரின்னு சொல்றோம், இன்னர் கொரிய சப்கொரின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பை கமாண்டை வந்து நம்ம வந்து சப்கொரியில எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு குரூப் பை கமாண்டை யூஸ் பண்றோம். ஆனா ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸை வந்து மெயின் கிளாஸ்ல மெயின் கொரியில யூஸ் பண்ணலாம். தேர்ட் ரூல் அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். குரூப் பை கிளாஸ் கேன் பி யூஸ்டு டு பர்ஃபார்ம் ஆர்டர் பை கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரோவை மேலே மல்டிபிள் ரோஸ் நான் ஃபெச் பண்ணணும்னு நினைக்கும் போது சப்கொரிஸ்ல இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ரூல்ஸை பற்றி. ரூல்ஸ் வந்து 4 ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5th ரூல் பார்க்கலாம். 5th ரூல் வந்து a subquery can have only one column in a select class unless the multiple columns are in main query for the subquery to compare it in its selected column அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ மெயின் query சப்கொரின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சப்கொரின்னு சொல்லுவோம், அவுட்டர் கொரியை மெயின் கொரின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து மெயின் கொரியில் ஒரே ஒரு காலம் தான் நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ சப்கொரியிலையும் அந்த ஒரே ஒரு காலம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து மெயின் கொரியில் வந்து நான் 2-3 காலம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ நான் என்னுடைய சப்கொரியில் வந்து அந்த 2-3 காலத்தை கம்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். 6th ரூல்னு பார்த்தோம்னா a subquery cannot be immediately enclosed in a set functions அப்படின்னு சொல்லியிருக்கோம். செட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இமீடியட்டாக சப்கொரிஸை என்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு டோட்டலாக நமக்கு 6 ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்கொரிஸை ப்ராசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சப்கொரிஸ் யூஸிங் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சர்ட் அப்டேட்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்போ சப்கொரி யூஸ் பண்ணி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கேன். சப்கொரிஸ் வித் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் வேர் ஐடி இன். ஸோ இந்த இன் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டர். பிராக்கெட்குள்ள நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிராக்கெட்குள்ள என்க்ளோஸ் பண்ணதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சப்கொரிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து சப்கொரி. இதை வந்து இருக்கு இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் வேர் ஐடி இருக்கு இல்லையா, இதை வந்து மெயின் கொரின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இந்த ரூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மெயின் கொரியில நான் 2-3 காலம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சப்கொரியில நான் அந்த 2-3 காலத்தை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மெயின் கொரியில நான் ஒரே ஒரு காலம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே காலத்தை தான் நான் வந்து சப்கொரியிலையும் யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவா வேற எந்த காலம்லையும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து 5th ரூல்ல சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ண என்னோட அவுட்புட் என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கான டேபிள் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐடி, நேமு, சேலரி, அட்ரஸ். மாற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐடி, நேம், அட்ரஸ்,
salary மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன இருக்காங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஸ்டார்னு கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க மெயின் கொரியில் எல்லா காலமே ஸ்டார் அப்படின்னும் போது என்டையராக டேபிள் இருக்க அத்தனை காலத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணாதான் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணும்போது ஏதாவது காலம் நேம் மென்ஷன் பண்ணாதான் அந்த காலம் பர்டிகுலராக அந்த காலத்தை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். எங்கள் ஸ்டார்னும் போது என்டையர் எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரம் டேபிள் வேர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் செலக்ட் ஐடி ஃப்ரம் கஸ்டமர் வேர் salary greater than 5,000. ஃபர்ஸ்ட் நம்ம சப் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணோம். செலக்ட் ஐடி ஃப்ரம் கஸ்டமர் வேர் salary greater than 5,000. ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். சப் கொரியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். செலக்ட் ஐடி ஃப்ரம் கஸ்டமர் வேர் salary greater than 5,000. 5,000 கிரேட்டராக இருக்கிற salaries இருக்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு டோட்டலாக 3 டேட்டாஸ் கிடச்சிருக்கு. select ID from customer where salary greater than 5,000. IDs நம்ம இப்ப select பண்ணனும். 4 5 7 IDs நான் எடுத்தாச்சு. சப் கொரியோட அவுட்புட் என்னன்னா IDs 4 5 7 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் select staff from customer where ID in அப்படினு சொல்லிட்டு இந்த இதோட இதையும் நம்ம வந்து இப்ப கம்பேர் பண்ணனும். in ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ இந்த டேபிள் செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் கஸ்டமர்னும் போது என்னோட கஸ்டமர் டேபிள் இதுதான். இந்த சப்கொரியை எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட் இதுதான். கஸ்டமர் எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட்ல செலக்ட் ஐடி மட்டும் தான் நம்மள செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடியை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஃப்ரம் கஸ்டமர் வேர் salary greater than 5,000. 5,000க்கு மேலே இருக்க கஸ்டமரோடைய ஐடியை மட்டும் நம்ம ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐடி 4 5 7. இந்த ஐடியும் இந்த கஸ்டமர் டேபிளையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இருக்கா இந்த ஐடி இந்த கஸ்டமர் டேபிளில் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டார் கொடுத்துருக்கனால கம்ப்ளீட்டாக எனக்கு ரிட்ரைவ் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த 4 5 7 இந்த ரோஸை கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணி தரணும். அப்போ இந்த டேபிளோட இந்த queryயோட அவுட்புட் என்னன்னா ID, name, address, salary. 4 5 7 4D E G. Salary 6,000, D க்கு 6,000, next E க்கு வந்து 8,500, Z க்கு வந்து 10,000. இதுதான் என்னுடைய இந்த queryயோட அவுட்புட். ஃபர்ஸ்ட் இன்னர் query எக்ஸிக்யூட் ஆகி அதோட அவுட்புட்டை நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மெயின் queryயை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா அந்த ஆப்ரேட்டர் கனெக்டிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, சப் queries வித் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் statement uses the data returned from the sub query to insert into another table. இப்போ ஏற்கனவே ஒரு டேபிளில் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு டேபிளுக்கு நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த செலக்டட் டேட்டா என்ன சப் query கேன் பி மாடிஃபைடு வித் எனி ஆஃப் த கேரக்டர் டேட். அந்த மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணி ஒரு டேபிளில் புது டேட்டாவாக இன்சர்ட் பண்ணிடுறேன் இல்லையா. ஏற்கனவே என்னோட டேபிளில் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து இன்னொரு டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் சப் queriesல யூஸ் பண்ணுறோம். அப்படி நான் இன்சர்ட் பண்ணும் போது நான் புதுசாக கிரியேட் பண்ண டேபிளில் எனக்கு அந்த வேரியபிளுடைய சைஸ் அதாவது டேட்டா டைப்ஸோட சைஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் இல்லை டேட்டா டைப்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த சேஞ்சஸ் எனக்கு பாசிபிளாக இருக்கும் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேவா, அது ரிலேட்டடாக இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் 1 செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து என்னன்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் 1 டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் 1 டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் 2 டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து ஸ்டூடெண்ட் டேபிள் 1க்கு டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் 1 செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 2லேருந்து ஸ்டூடெண்ட் 1 டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இது ஜஸ்ட் சிம்பிளான query தான். இந்த query பார்க்கலாம். இன்சர்ட் இன்டு கஸ்டமர் நியூ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் வேர் ஐடி இன் செலக்ட் ஐடி ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னர் queries இங்கே இருக்கு, அவுட்டர் query இது இருக்கு. ஓகேவா, இதோட ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தா இன் ஆப்ரேட்டர்
இது வந்து அவுட்டர் query. ஓகேவா? இப்போ insert into customer new அப்படிங்கிறது வந்து புது டேபிள். புது டேபிள்ல நான் வந்து select staff from customer where id in select id from customers ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு கஸ்டமர் டேபிள் பார்த்தோம் இல்லையா? அந்த கஸ்டமர் டேபிள்ல ஐடி இருந்துச்சு, நேம், அட்ரஸ், salary இருந்தது. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப் query தான் எக்ஸிக்யூட் பண்ணனும். select id from customer. ஐடி உடைய ஐடிஸ் மட்டும் இந்த கஸ்டமர் டேபிள்ல இருந்து ஐடிஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ நம்ம இன்னர் query எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இது வந்து இன்னர் queryயோட அவுட்புட். select id from customers ன்னு சொல்லி அந்த ஐடிஸ் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் select staff from customer where id இல் இந்த ஐடியோட இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். இந்த ஐடியும் நம்மளுடைய கஸ்டமர் டேபிளோட ஐடியும் இந்த ஐடியும் சேமா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அப்படி சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ண போறோம், இந்த என்டையர் டேபிள் இருக்க டேட்டாவை கஸ்டமர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டேபிளை கிரியேட் பண்ணி ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த டேபிள்ல இன்சர்ட் பண்றோம். கஸ்டமர் நியூ இந்த டேபிள்ல ஐடி, நேம், அட்ரஸ், salary இதுல இந்த கஸ்டமருடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதுல போடுறோம். ஓகேவா? இதுதான் வந்து இன்சர்ட் இன்டு கஸ்டமர் நியூ. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துருக்கனால எல்லா என்டையர் டேட்டாஸையும் எடுத்து போடுறோம். இதே வந்து பர்டிகுலரா ஏதாவது காலம் நேம்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த காலம் நேம்ஸ் மட்டும் எடுத்து டேட்டாஸை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டேட்மெண்ட் வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட். சப்கொரிஸ்ல எப்படி அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். Subqueries can be used in conjunction with the update statement. Conjunction use பண்ணி update statements நம்ம process பண்ணுவோம். Second point, either single or multiple columns in a table can be updated when using subqueries with update statement. நம்ம வந்து ஒரு single row மட்டும் அப்டேட் பண்ணி நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா மல்டிபிள் ரோஸையும் அப்டேட் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காலம் வேல்யூஸுமே மல்டிபிள் காலம் உடைய வேல்யூஸுமே நம்ம அப்டேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்டேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கு சப்கொரீஸில். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதியிருக்கோம். அப்டேட் கஸ்டமர் செட் salary equal to salary star 0.5 where age in select age from customer new where age greater than equal to 27 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா எந்த கஸ்டமர்ஸோட ஏஜ் வந்து 27 above இருக்கோ அவருடைய salary எல்லாமே 0.5%க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் இங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸிகியூஷன் பார்க்கலாம். சப்கொரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா? செலக்ட்ல இருந்து இது வந்து சப்கொரி, இது வந்து நம்மளுடைய மெயின் query. இப்போ சப்கொரியை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க இதுக்கான எக்ஸாம்பிள் டேபிள் தான், இந்த queryக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள் டேபிள் தான் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் டேபிள், கஸ்டமர் நியூ டேபிள். இதுல என்ன பண்ண சொல்லிருக்கோம், செலக்ட் ஏஜ் ஃப்ரம் கஸ்டமர் நியூ வேர் ஏஜ் கிரேட்டர் than equal to 27. இங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வேர் ஏஜ் கிரேட்டர் than equal to 27 போது 27 இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்க ஏஜ், அதுக்கு மேல இருக்க ஏஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஏவோட ஏஜ் 27 இருக்கு, பி 22 தான் இருக்கு. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ண மாட்டோம். சி வந்து 29, டி வந்து 30, இ வந்து 24 இருக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். இப்போ கஸ்டமருடைய select age from customer new age greater than equal to 27 சொல்லியிருக்கோம். 27, 29, 30. இந்த டேபிளில் சப்கொரியோட அவுட்புட் இதுதான். அவுட்புட் வந்து சப்கொரியோட அவுட்புட் ஏஜ் 27, 29, 30 நம்ம எடுத்தாச்சு. சப்கொரி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மெயின் கொரி எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்டேட் கஸ்டமர் செட் salary equal to star 0.5 வேர் ஏஜ் இன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளுடைய ஏஜும் இந்த டேபிளுடைய ஏஜும் மேட்ச் ஆகிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சேலரியை வந்து என்ன பண்ணியிருக்கோம், 0.5% இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எந்தெந்த டேட்டாஸ்க்குலாம் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா இது 7,000ன்றதை வந்து ப்ளஸ் 3,500 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் 29க்கு 6,000 இருக்கு, இதுக்கு ப்ளஸ் 3,000 ஆட் பண்ணணும், இதுக்கு ப்ளஸ்
3500 ஆட் பண்ணணும். இதெல்லாம் அப்டேட் பண்ணி நியூ டேபிளில் நம்ம அப்டேட்டட் டேபிளாக நம்ம அதை மாற்றணும். அப்போ அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 3500 போது 1000, 10500, இங்கே 9000, இங்கே 11500. ஓகேவா, இதுதான் என்னோட அப்டேட்டட் டேபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த அப்டேட்டட் டேபிள் தான் எனக்கு அவுட்புட்டாக நமக்கு ரிட்ரைவ் ஆகி கொடுக்கும். ஓகேவா, நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னர் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ஏஜஸை நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோம். யாருக்கு அபவுட் 27 இருக்கோ அந்த ஏஜஸை ஃபெச் பண்ணியிருக்கோம். அந்த ஏஜையும் நம்மளுடைய மெயின் டேபிளில் இருக்க ஏஜையும் கம்பேர் பண்ணுறோம். சேமாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டேபிளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே 0.5% சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி டேட்டாஸை அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெலிட் ஸ்டேட்மெண்ட். சப்கொரிஸில் இருக்க டெலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்கொரிஸ் கேன் பி யூஸ்ட் இன் கன்ஜக்ஷன் வித் டெலிட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயே என்னென்னா டெலிட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலிட் ஃப்ரம் கஸ்டமர் வேர் ஏஜ் இன் செலக்ட் ஏஜ் ஃப்ரம் கஸ்டமர் நியூ வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் than equal to 27. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 27க்கு அபோவ் இருக்க ஏஜில் இருக்க கஸ்டமர் டீட்டெயில்ஸை டெலிட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதான் இந்த கொரியோட எக்ஸிக்யூஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஏஜ் ஃப்ரம் கஸ்டமர் நியூ வேர் ஏஜ் கிரேட்டர் than equal to 27 சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்னர் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும். செலக்ட் ஏஜ் ஃப்ரம் கஸ்டமர் நியூ வேர் ஏஜ் கிரேட்டர் than 27. இப்போ இந்த டேபிள் தான் நான் என்னுடைய கஸ்டமர் நியூனாக்க இதில் கிரேட்டர் than 27 இருக்கிற ஏஜை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் 27, 28, 29 இந்த ஏஜஸை நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ண போகிறோம். அதுதான் சப்கொரியோட அவுட்புட் நம்ம எடுத்தாச்சு. டெலிட் ஃப்ரம் கஸ்டமர் வேர் ஏஜ் இன் இந்த ஏஜோட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த ஏஜோட ஒத்து போதோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 ரோவையும் நம்ம டெலிட் பண்ணணும். நமக்கு இப்போ இதில் டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐடி, நேம், ஏஜ் 1A 22, 4B 24. நமக்கு 3 rows delete ஆகிடும். ஏன்னா ஏஜ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சப்கொரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம். ஏஜ் அப்படிங்கிற டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷனும் நம்மளோட கஸ்டமர் டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால எனக்கு செகண்ட் இன்ஃபர்மேஷன், தேர்டு, ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் டெலிட் ஆகிட்டு ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃபிஃப்த் இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணுறோம். டோட்டலாக நமக்கு 3 இன்ஃபர்மேஷன் டெலிட் ஆகிட்டு மீதி 2 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய சப்கொரிஸில் இருக்கக்கூடிய இன்சர்ட், டெலிட்டு, அப்டேட்டு, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சப்கொரிஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் சப்கொரிஸுக்கு இது வந்து நார்மல் சப்கொரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நார்மல் சப்கொரிஸுங்கிறது என்னன்னா நம்ம ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்து சப்கொரியை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறமா தான் நம்ம வந்து மெயின் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நார்மல் சப்கொரிஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்டர் கொரி அதாவது மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னர் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து கோரிலேட்டட் சப்கொரிஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அதாவது நார்மல் சப்கொரிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் கொரியை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஆனால் கோரிலேட்டட் சப்கொரிஸ்ன்னும் போது என்னன்னா அவுட்டர் கொரியை பேஸ் பண்ணி அதாவது மெயின் கொரியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சப்கொரி எக்ஸிக்யூஷன் இருக்கும். அதனால சப்கொரியை இண்டிவிஜுவலாக நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அது ரிலேட்டடாக கோரிலேட்டட் சப்கொரிஸ்னா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து சப்கொரிஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் அதில் வந்து எப்படி வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சப்கொரி, இன்சர்ட், டெலிட், அப்டேட் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நான் ஏற்கனவே queries எழுதிட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்து கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்களாக queries எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் query பார்த்தோன்னா டு ஃபைண்ட் நேம் ஆஃப் எம்ப்ளாயி drawing highest salary அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயி டேபிள்லேருந்து யார் வந்து ஹையஸ்ட் சேலரி கெட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய நேமை மட்டும் நம்ம ஃபெச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா டு ஃபைண்ட் நேம் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி
எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நேமை மட்டும் தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கேயும் டு ஃபைண்ட் நேமுங்கிறதுனால நேம் அப்படிங்கிற ஒரே ஒரு காலம் எடுத்திருக்கேன். இதே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கெட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இங்கே ஸ்டார் போட்டிருக்கலாம். இங்கே நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் salary ஈக்குவல் டுங்கிற ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஒரு அவுட்டர் கொரிக்கும் இன்னர் கொரிக்கும் கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இங்கே எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு சப்கொரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்கோம். யார் மேக்ஸ் ஆஃப் சேலரின்னும் போது இட் இஸ் அ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்கோம். சேலரியில் யாரோடது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த சேலரியை ஃபெச் பண்ணி எம்ப்ளாயீஸ் அந்த சேலரியோட இன்ஃபர்மேஷனை எடுத்துடுச்சு அப்படின்னா ஈக்குவல் டு சேலரின்னு கொடுத்து அந்த நேம் அந்த சேலரி யாரோட நேம்க்கு ஈக்குவலாக இருக்கோ அவங்களுடைய நேம்ஸை ஃபெச் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இதோடைய ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டு ஃபைண்ட் நேம் ஆஃப் எம்ப்ளாயி drawing the salary greater than the salary of Ram. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னா யார் வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுடைய நேமை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா யார் வந்து ராம் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயியோடைய சேலரியை சேம் அஸ் தட் ராம் அப்படி எடுக்கிறாங்க சேலரி வாங்குறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளை ஃபெச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, டு ஃபைண்ட் நேம் ஆஃப் எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்கோம். யார் வந்து ராமோட சேலரிக்கு ஈக்குவலாக வாங்குறாங்களோ அவங்களுடைய நேம்ஸை நம்ம ஃபெச் பண்ணணும். அதனால இங்கேயும் நேம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தென் select salary from employee where name equal to Ram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னர் கொரியை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராமுடைய சேலரியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த சேலரியை நம்ம என்ன பண்ணலாம் கிரேட்டர் தென்னா இருக்கிற சேலரியோட இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஃபெச் பண்ணி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் equal to Ram. அப்போ ராமோட இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபெச் பண்ணணும், ராமோட சேலரியை மட்டும் ஃபெச் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சேலரி கிரேட்டர் தென்னா இல்லையா அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எனக்கு அவங்களுடைய நேம்ஸை மட்டும் எனக்கு கொடுக்கும். இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர் தான் சிம்பிள் மட்டும் போட்டு எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேபிளில் ஒரே ஒரு ராம் அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஃபெச் பண்ண அந்த இந்த எக்ஸிக்யூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் ஓகே. இதே அந்த மல்டிபிள் ராம்ஸ் என்னோட டேபிளில் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ராமுங்கிற பேர்லேயே 3 பேர் இருக்காங்க, 3 எம்ப்ளாயி என்னோட டேபிளில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ராமோட தான் கம்பேர் பண்ணும். அப்போ மல்டிபிள் ராம்ஸ் இருக்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனி அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். எனி அப்படி இதே query பட் ஆனால் எனின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எத்தனை ராம் இருந்தாலும் அத்தனை ராமோடையுமே அது வந்து கம்பேர் பண்ணி அந்த டேட்டாஸை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம எனி அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் எனி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணல அப்படின்னா சிங்கிள் ராம் அப்படிங்கிற கேரக்டரோட வேல்யூஸ் அவருடைய சேலரியை மட்டும் தான் கம்பேர் பண்ணும். ஆனால் அந்த டேபிளில் மல்டிபிள் ராம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மல்டிபிள் ராம்ஸோட சேலரியை கம்பேர் பண்ணாது. மல்டிபிள் ராம்ஸோட சேலரியை நான் கம்பேர் பண்ணணும் போது நான் எனி அப்படிங்கிற ஆப்ரேட்டரை நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன். அதான் சேம் கொரி தான். சிங்கிள் ராமாக இருந்தாலும் சரி மல்டிபிள் ராமாக இருந்தாலும் சரி சேம் கொரி. மல்டிபிள் ராம்னும் போது எனி அப்படிங்கிறத நம்ம அங்கே ஆட் பண்ணுறோம். தேர்ட் query பார்க்கலாம். டு ஃபைண்ட் நேம் ஆஃப் எம்ப்ளாயி whose salary is equal to salary of Ram அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து கிரேட்டர் தென் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், ஈக்குவல் டு ராம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இங்கே ஈக்குவலாக இருக்கிற ராமோட சேலரிக்கு ஈக்குவலாக இருக்க சேலரி இருக்கிற கேண்டிடேட்டோட நேம்ஸ் எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி ஈக்குவல் டு எனி. நம்ம இங்கே வந்து எனி ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். எனி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை கேரக்டர்ஸ் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து ராம் அப்படிங்கிற நேமில் இருந்தாலும் அத்தனை எம்ப்ளாயீஸோட இன்ஃபர்மேஷனையும் அது வந்து செக் பண்ணும், அந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஈக்குவல் டு எனி இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இஸ் ஈக்குவல்னு சொன்னனால நம்ம இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கோம். இதே கிரேட்டர் தென் சொன்னனால நம்ம இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்கொரிஸில் செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் ஈக்குவல் டு ராம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்மளோட சப்கொரிஸில் இந்த மாதிரியான queries கொடுத்துட்டு எந்த query இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிளான query எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம சூட்டபிள் query என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எரர் ஃபைண்டிங் இந்த queryயில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எரர் ஃபைண்டிங்கையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரிலேட்டடாக நம்ம கேட் கொஸ்டின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொரியோட டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சப்கொரிஸ்ல நார்மல் சப்கொரிஸ்னா ஃபர்ஸ்ட் சப்கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் மெயின் கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோரிலேட்டட் சப்கொரிஸ். கோரிலேட்டட் சப்கொரிஸ் வந்து மெயின் கொரியோட எக்ஸிக்யூஷனை பொறுத்து தான் நம்மளுடைய சப்கொரி எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் கோரிலேட்டட் சப்கொரிஸ்.
சொல்வோம். அந்த கோரிலேட்டட் சப்கோட் ரீசன் தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.